ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, ஜிக்குக்கு ஒரு 3 ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். இது 3 ஷாட் வருமா இல்லை 4 ஷாட் வருமான்னு எனக்கு தெரியலடா. முடிஞ்ச அளவுக்கு நான் 3 ஷாட்குள்ளேயே ஃபினிஷ் பண்ண பார்க்குறேன். முடியலன்னா 4 ஷாட்டாக கூட வரும், ஓகேவா? அப்புறம் இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? ஸ்டோரி ஃபுல்லாக கேட்டால் உங்களுக்கே புரியும், ஓகே? ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக உங்களுக்கு பிடிக்கும். நான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அதுக்காக ஏன் இப்படி இந்த மாதிரி ஜங்குக்கு ஏன் அப்படி பண்ணீங்க அப்படிலாம் கேட்காதீங்க, ஓகேவா? ஸோ அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், இந்த மாதிரிலாம் யாரும் என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்னு, ஓகேவா? என் ஸ்டோரி எப்படின்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. வாங்கடா இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பெரிய கம்பெனி தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு கார், பிளாக் கலர் காருடா. ஸோ அந்த கார் பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப லக்ஸூரியாக இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு பர்சன் தான் அவ்வளோ அழகாக மாஸாக அப்படியே இறங்கி அப்படியே நிற்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்ஃபிட் ஃபுல்லாமே பிளாக்கில் தான் இருக்குது. ஸோ ஒரு ஒயிட் கலர் ஒரு கிளாஸ் வியர் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்க. ஆனால் அவங்க ஃபேஸில் கொஞ்சம் கூட ஸ்மைலே இல்லை. ஸோ அப்படியே டோர் அவங்க இறங்கி அப்படியே நடந்து அந்த கம்பெனிக்குள்ளே தான் வந்துட்டுருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே பவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த பர்சன் தான் அப்படியே அவங்க கேபினுக்கு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே உட்காடுறாங்க. அப்படியே உட்காரக்குள்ளேயே அவ்வளோ மாஸாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்காங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூடாக இருக்காங்க. அந்த ஃபேஸில் ஒரு ஸ்மைல் கூட இல்லை. ஸோ அங்கே இருக்கிற லேபர்ஸ் கிட்டமே கூட ஒரு ஹெட் கூட நாட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி செம்ம ஆட்டிடியூடாக இருக்காங்க. இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு பர்சன் தான். சார், எஸ் ஜிமின் சார். அது நமக்கு இன்டர்வியூ பண்ணுற டைம் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வெளியே எல்லாம் உட்காந்துருக்காங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆமாடா, அது நம்ம ஜிமின் தான். இப்போ ஓகே, 5 மினிட்ஸில் நாங்கள் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த இன்டர்வியூ பண்ணுற அந்த அந்த கேபின்குள்ளே தான் எல்லாம் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் அந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ண மாதிரி, இல்லை ஒர்க் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு அந்த மாதிரி டவுன் ஆகிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த இன்டர்வியூக்கு வந்தவங்க மட்டுமே ஒரு 100க்கு மேலே இருக்கும். இப்போ வரவங்க எல்லாருமே அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இப்போ அங்கே ஒரு பர்சன் தான் அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு மாதிரி அப்படியே பன்னி ஸ்மைல் காட்டிட்டு அப்படியே குடுன்னு ஓடியாந்துட்டு, ஹலோ 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 ஹலோ, இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னாச்சு? ஏன் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் மனுஷனா அவலாம்? அவன் கேட்குற கேள்விக்கு என்னால் ஒரு ஆன்சர் கூட பண்ண முடியல. கம்பெனி பற்றி ஏதாவது கேள்வி கேட்பான்னு பார்த்தா அவன் பாட்டில் ஏதோ ஒரு மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்கான். அவன் முன்ன எப்பா, இவன் கம்பெனிலாம் வேலை செய்கிறதே நம்ம சும்மா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பர்சன் தான், ஏன் என்னாச்சு, ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக கேட்பாங்க. என்னத்த சொல்ல, நான் எவ்வளோ ப்ரிப்பேராக வந்தேன் தெரியுமா? எல்லாம் வேஸ்ட்டு. நாம் அவன் கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதிலே சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு மாதிரி கேள்வி கேட்குறான். பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இந்த பர்சன் தான், அச்சோ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறான். நீ இன்டர்வியூக்கு தான் வந்தியா? ஆமாம், என் பேர் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், அது நம்ம ஜங்குக்குடா. பார்க்கவே அம்மாஜி மாதிரி இருக்க, எங்களுக்கே வேலை கிடைக்கல, உனக்கு மட்டும் என்ன கிடைக்க போகுது? ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான், ஐயோ என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, அந்த சியோன்னா அவ்வளோ பெரிய மொரடனோ என்ன, அச்சோ அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி க்யூட்டாக இன்னசென்ட்டாக. ஸோ என்ன பண்ணுறான், போயிட்டு அந்த எல்லோரும் உட்காருவாங்கடா. ஸோ அந்த இதில் போய் உட்காரான். ஒவ்வொருத்தராக போகிறாங்க வராங்க, எல்லாருமே போகக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி ப்ரிப்பராக போவாங்க. ஆனால் ரிட்டன் வரக்குள்ளே 2 ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டல்லாக வருவாங்க. வரக்குள்ளே எல்லாமே நம்ம ஜிமினை பற்றி திட்டிக்கிட்டே தான் வருவாங்க. அவன்லாம் மனுஷனா, அவன் என்ன இன்டர்வியூ எடுக்கிறான், நான் மனுஷன்னா அவன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அப்படியே பண்ணிட்டு வராங்க. இப்போ லாஸ்ட்டில் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க இந்த சைடு. நம்ம ஜங்குக்கு தான் லாஸ்ட்டு.
அச்சோ! 100 பேர் வந்திருக்காங்க. யாருமே செலக்ட் ஆகலையா? ஐயய்யோ! அப்போ நான் மட்டும் செலக்ட் ஆவேனா ஆக மாட்டேனா? கடவுளே! இந்த வேலையை நம்பி தான் இருக்கேன். எப்படியாவது எனக்கு அந்த வேலையை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் புலம்பிகிட்டு இருக்கான். இப்போ எல்லாமே போயிட்டு வராங்க. ஸோ ஒரு 4-5 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் லாஸ்ட்டாக போகிறான். உள்ளே போயிட்டு மே ஐ கம்மிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். இப்போ அங்கே ஜிமின் தான் எஸ் கமின். ஆச்சி என்ன இவ்வளோ ரூடாக இருக்கான், வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக ஒரு மாதிரி பர்ட் பண்ணிவிட்டு ஸோ அங்கே போயிட்டு அப்படியே நிற்கிறான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான் ஃபைல் அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஃபைலும் கொடுக்குறாங்க. ஜங்குக் கொடுக்குறான். இப்போ அந்த ஃபைல் வாங்கி பார்த்துட்டு ஜங்குக்கோட அந்த ப்ராப்பர்ட்டி அந்த எல்லாமே ஸோ அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னா எல்லாமே அந்த ஃபைலில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே நிமிர்ந்து ஜெமீன் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு தான் டாப் டு பாட்டம் பார்க்குறான். இந்த சைடு ஜங்குக் தான் ஒரு மாதிரி அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஓகே, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார். சரி, உனக்கு ட்ரைவ் பண்ண தெரியுமா? ட்ரைவ் பண்ண தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் சார். ஓகே. நான் யார்கிட்டையும் வந்து கொஸ்டின்லாம் எதுவும் கேட்டதில்லை. எல்லாத்தையும் கேட்குற கொஸ்டின் தான் உங்ககிட்ட கேட்குறேன். இங்கே பார், மார்னிங் 6 o'clock என் வீட்டில் இருக்கணும். ஈவினிங் 9:30க்கு மேலே தான் நீ கிளம்பணும். புரியுதா? என்ன புரியுதா? புரியுது. மார்னிங் நான் ஏந்திரிச்சு எனக்கு என்னென்ன தேவையோ ஸோ அத்தனையும் நீ தான் எனக்கு ரெடி பண்ணணும். ஃபுட்லேருந்து ட்ரெஸ்லேருந்து நான் பல் தேய்க்கிற ப்ரஷ் முதல்ல கொண்டு எல்லாம் நீ தான் எடுத்து வைக்கணும். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக கண்ணை சிமிட்டி பார்த்துட்ருப்பான். இந்த சைடு என்ன சொல்கிறதுனே தெரியாது ஜங்குக்கு. என்ன புரியுதா? புரியுது. அப்புறம் எனக்கு அன்றைக்கே என்ன ஷெடியூலோ, அன்றைக்கி என்ன மீட்டிங்கோ, அன்றைக்கி என்ன நான் ஒர்க் பண்ணணும், அது எல்லாமே நீ தான் பார்த்தாகணும். ஸோ 24 hours என் கூட தான் இருக்கணும். என் ரூமுக்கு பக்கத்தில் தான் உன்னோட ரூமு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக் தான் என்ன சார் சொல்கிறீங்க? புரியல. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா? புரியுது. அப்புறம்னா என்ன? அப்புறம் இதான், இதுக்கெல்லாம் சம்மதம்னா சொல்லு. நான் உனக்கு வந்து ஒரு ஜாப் ரெடி பண்ணி தரேன். இல்லையா? ஐநோ. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக் தான் என்னன்ற மாதிரி பார்ப்பான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜிமின் சொல்லுவான். இந்த சைடு ஜங்குக்கு தான் என்னமோ சொல்ல வந்தார், ஆனால் ஒன்றும் இல்லைன்ட்டாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஜங்குக்கு வந்து யோசிப்பான். ஏன்னா உனக்கு ஓகேனா சொல்லு, இல்லையா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜிமின் சொல்லிடுவான். இப்போ ஜங்குக் தான் ஸோ என்ன பண்ணுவான், யோசித்து பார்ப்பான். ஸோ அவனோட இது என்னென்னா, அவனுக்கு வந்து அப்பா அம்மா யாரும் கிடையாதுடா. ஸோ அவன் வந்து ஒரு எப்படின்னா ஆர்கனைசேஷனில் தான் வளர்ந்தான். ஸோ அவனுக்குன்ட்டு வந்து யாரும் கிடையாது. அவனாக எல்லாமே இது பண்ணி தான் முன்னேறி இந்த அளவுக்கு வந்திருக்கான். சரி, இதனால் என்ன, தங்கிக்கலாம், இது நம்மளால் பண்ண முடியாது, டெய்லி ரொட்டீன் தானே, என்ன கொஞ்சம் சேர்த்து தானே பண்ணணும், சரின்ட்டு ஓகே சொல்லிடுவான். ஓகே சார் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒத்துக்குவான். சரின்னு சொல்லிவிட்டு இந்த சைடு ஜிமின் என்ன பண்ணுவான், டக்குன்னு அவனுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துருவான். அங்கே ஜங்குக்கும் செம ஹாப்பி. ஏன்னா அவனுக்கு வேறு ஒர்க்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேலரி எல்லாமே அவனுக்கு மெயில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஒரு மாதிரி எதையோ சாதித்த மாதிரி அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வருவான். இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு போகிற ஜங்குக்கே பார்த்துட்ருப்பான். பார்த்துட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு ஸோ அவனோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருவான். இந்த சைடு அப்படியே ஜங்குக்கு தான் வீட்டுக்கு வந்திருப்பான்டா. வந்துட்டு அவன் ரூமில் படுத்துட்டு அப்பாடா நமக்கு ஒர்க்கு கிடச்சிருச்சு, இனிமேல் வந்து ஜாலியாக இருக்க வேண்டியதான். ஆனால் என்ன அவன் ஒரு மாதிரி ரூடாக இருக்கான், சிரிக்கவே மாட்டானா, ஒருனே இருக்கான்.
ஆள் பார்க்க நல்லா தான் இருக்கான். ஆனால் என்ன ஒரு மாதிரி கோல்டாக இருக்கான். அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நமக்கு என்ன, ம் நாம் எப்படியும் ஒர்க்கு தானே பார்க்க போகிறோம், அதை மூடிட்டு ஒழுங்காக பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா, ஸோ வந்துட்டு அவன் பாட்டில் அப்படியே பேட்டில் படுத்துட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருப்பான். அவன் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரின்ட்டு எடுத்து பார்ப்பான். பார்த்தா ஜங்குக்கு செம ஷாக்கு. என்ன அப்படின்ட்டு அப்படியே ஃபோனை வந்து பார்ப்பான். நம்ம பார்க்குறது கனவா நினைவா அப்படின்ட்டு ஐஸ் ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டே பார்ப்பான். பார்த்துட்டு மறுபடியும் என்னென்னா நல்லா பார்ப்பான். என்ன சேலரி 2 lakhs-ஆ? ஆத்தி, இந்த வேலைக்கு 2 லட்ச ரூபாயா? அப்படி என்ன வேலை? ஒன்றுமே சொல்லவே இல்லையே. அவனை பார்த்துக்கிறது தானே வேலை, இதுக்கு 2 லட்ச ரூபாயா? டேய் ஜங்குக்கா, ஆஹா, இப்படி அது அது இனிமேல் ஜங்குக்கா உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லைடா, அப்படியே ஜாலியாக இருக்க வேண்டியதான். அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே ஹாப்பியாக வந்து சேலரியை பார்த்துட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பான். அப்படி தான் டேஸ் போயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி அப்படியே டிப் டாப்பாக அப்படியே கிளம்பிட்டு ஸோ ஒர்க்குக்கு போகக்குள்ள அப்படியே கண்ணாடி பார்த்துட்டு, ஜங்குக்கா எவ்வளோ அழகாக இருக்கா, என் கண்ணே பற்றும் போல் இருக்குது. இதே மாதிரியே இன்றைக்கி ஃபுல் டே அந்த ஆஃபீஸில் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்துட்டு வந்துடணும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போகிறான். அவங்க போனால் ஸோ அவங்கவுங்களும் அவங்கவுங்க ஒர்க்கை தான் பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக்கு யாரும் கண்டுக்கவே இல்லை. ஐய, எவ்வளோ அழகாக உள்ளே வந்தால் என்ன, எல்லாம் அவங்கவுங்கள பார்த்து அவங்கவுங்க ஒர்க்கை தானே பார்க்குறாங்க. சரி, இந்த மேனேஜர் ரூம் எங்கே இருக்குது, அங்கே போவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அப்படியே அங்கே மேனேஜர் இருக்கிற ரூமுக்கு தானே போவான். ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுவான்னா, ஜங்கு கிட்ட அவங்களோட ஒர்க் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. இந்த சைடு ஜங்குக்கு தான் ஓகே 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 சார், நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிரைட்டாக சொல்லுவான். இந்த சைடு அந்த மேனேஜர் தான் ஜங்குக்கோட எனர்ஜி பார்த்துட்டு வெல்டன், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ வந்து ஜங்குக்கு வந்து அவனை சொல்லிவிட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க, அவங்க கிளம்பி போயிடுவாங்க. என் சைடு ஓகேன்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், ஸோ வந்துட்டு அவனுக்கும் தனியாக ஒரு கேபின் கொடுத்துருப்பாங்களா, அங்கே போயிட்டு தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே ஆஃபீஸ் வந்திருப்பான். ஸோ வரக்குள்ளேயே ஸோ அப்படியே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க, அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே ரூமுக்கு போயிட்டு அவனோட கேபினுக்கு போயிட்டு உட்காந்துட்டு அம்பாட்டில் அப்படியே ஒர்க்கு பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜிமினை பற்றி சொல்லலாம்டா. நான் இந்த ஜிமினை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லைல்ல. நம்ம ஜிமினுக்கு வந்து ஸோ அவனுக்கு ஃபேமிலி அப்படின்றது யாரும் கிடையாது. அவன் வந்து ஒரு பார்க் இண்டஸ்ட்ரியோட பையன்தான். ஸோ அவங்களோட அப்பா அம்மா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்களோட அங்கிள் ஒருத்தர் கிம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இவனை எல்லாமே டேக் ஓவர் பண்ணி இவனை படிக்க வச்சு எல்லாம் பண்ணது எல்லாமே நம்ம ஜிமின் தான். ஸோ நம்ம ஜிமின் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப ஆட்டிடியூட், ரொம்ப ரூடாக தான் இருப்பாங்க. யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, அவ்வளோவா சிரித்து பேசி பார்க்கவே முடியாது. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து டயாங். ஸோ அவங்க டயாங்கிட்ட கூட சிரித்து பேச மாட்டாங்க, அவ்வளோ சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ரூடாக இருப்பாங்க. ஸோ இந்த எப்படின்னா அந்த சியோவில் நம்பர் 1 பொசிஷனில் வேறு இருக்காங்களா, அது ஏதாவது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருப்பாங்க. யாருக்கும் அடங்க மாட்டாங்க. யார்கிட்டையும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் கூட ஒரு சாரி கூட கேட்க மாட்டாங்க. டேய் நான் அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்ட்டு போகிற ஆள் அவங்க. ரொம்ப வந்து ஒரு மாதிரி வந்து இதாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு லேடி தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஜிமினுக்கு வந்து எல்லாமே அந்த செக்யூரிட்டி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து சீட் பண்ணிடுவா. ஸோ அதனால் வந்து அந்த பொண்ணு வந்து விட்ரா பண்ணிடுவாங்க. அந்த பொண்ணு இந்த கம்பெனியில் மட்டும் இல்லை, எந்த கம்பெனிலுமே வேலை செய்யாத மாதிரி பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. அதனால் வந்து ஜிமின் யாருமே நம்ப மாட்டான். அப்போ இருந்த கோல்டோட இன்னும் இருக்குது, ரொம்ப ரூடாக மாறிடுவான். அப்போயாவது அரைகுறையாக எல்லாத்துட்டையும் பேசுவான், இப்போ யாருக்கிட்டையுமே பேச மாட்டான், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான், செம்மையாக கெத்தாக இருப்பான். யார்கிட்டையும் எப்படி சொல்கிறதுனா, யார் வந்தாலுமே சரி நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருப்பான். இப்போ இந்த இன்ட்ரோவே ஜிமினை பற்றி போகுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு அவனோட கேபினில் உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்கான். இந்த சைடு அப்படியே வந்துட்டு அப்படியே ஜிமின் என்ன பண்ணுறான்னா லேப் ஓப்பன் பண்ணி ஸோ வந்து
ஒரு ரூம் அப்படியே பார்க்குறேன்டா. ஸோ அந்த ரூம் வேறு யாரும் இல்ல. நம்ம ஜங்குக்கோட தான். ஜங்குக் ரூம் மட்டும் இல்ல. எல்லாத்து ரூம்லயுமே அவன் வந்து சிசிடிவி கேமரா வச்சிருப்பான். ஏன்னா அந்த பொண்ணு சீட் பண்ணதுக்கப்புறம் இப்ப யாரையுமே அவன் நம்ப மாட்டான். அங்க என்ன பேசுறாங்க முதல்ல கொண்டு ஜிமினுக்கு கேட்கும். அந்த மாரி தான் வந்து ஜிமின் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு, ஸோ அவனோட ஒர்க்க பார்த்துட்ருக்கான். இப்ப அப்படியே ஜிமினோட கேபின் தான் அப்படியே நாக் ஆகுது. "எஸ் கம் இன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இப்ப அங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கு தான்டா உள்ள வராங்க. பாஸ். ம். யா. ஸ் இதில எனக்கு கொஞ்சம் டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், டக்குன்னு ஜிமினுக்கு க்ளோஸா வந்துட்டு, அவன் பாட்டுல வந்துட்டு கேட்டுட்ருப்பான். இந்த சைடு ஜிமினுக்கு என்னன்னு தெரியல, ஜங்குக் கிட்ட வந்தாவே ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். நான் வந்து முன்னயே சொல்லியிருப்பேன்லடா, ஜிமின் ஜங்குக் வந்து கேபின் விட்டு வெளிய போகக்குள்ள ஜிமின் ஒரு மாரி பார்த்துட்டு இருந்திருப்பான்னு. ஸோ இப்போ வந்து ஜங்குக்கு கிட்ட வரக்குள்ளயே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். இப்ப ஜிமின் தான், "என்ன வேணும்?" அ அ இல்ல பாஸ், இதில எனக்கு கொஞ்சம் புரியல. எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபைல காட்டுவாங்க. இன்சைடு ஜிமினும், "சரி, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் புரிய வைப்பான். இன்சைடு, "ஓகே, ஓகே பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுவான், ரூமுக்கு அவனோட கேபினுக்கு போக பார்ப்பான். இப்ப டோர் கிட்ட போனதுமே, "வெயிட். சொல்லுங்க பாஸ்." "இங்கேயே உட்காந்து பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான். ஜங்குக் தான். அப்படியே ஒரு மாரி பார்ப்பான். "இல்ல, மறுபடியும் ஏதாவது ஒரு டவுட்னா இங்கேயே கேட்டுட்டு போயிரலாம்ல. சும்மா அதுக்கு இதுக்கு போயிட்டு வராம என்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம இருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்ப ஜங்குக்கும், "ஓகே, ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஜங்குக் போயிட்டு அங்கே ஒரு சோஃபா மாரி இருக்கும்டா. அதில உட்காந்துட்டு அவன் ஒர்க் பார்த்துட்ருப்பான். சைடு ஜிமின் தான் அவனோட ஒர்க்க பார்த்துட்ருப்பான். அப்படியே என்ன பண்ணிட்டு ஒர்க் பார்த்துட்ருக்கையில ஸோ ஒரு மாரி வந்து டயர்டா இருந்தா ஒரு மாரி நெளிவாங்க, திரும்புவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி பண்ணக்குள்ள இந்த சைடு அப்படியே திரும்பி ஜங்குக்க தான் பார்ப்பான் ஜிமின்னு. அந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே அவ்வளோ அழகா க்யூட்டா ஸோ அவன் ஹேண்டில் ஒரு பென்னை வச்சு ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டு, அந்த பென் எடுத்து அவனோட மவுத்தில் வச்சு ஒரு மாதிரி கடிச்சிக்கிட்டே ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஃபைல்ஸ் ஒரு மாதிரி பார்த்துட்ருப்பான். இது இந்த பக்கம் ஜிமின் தான் ஒரு மாதிரி அப்படியே அட்மையர் பண்ணி ஸோ வந்து ஜங்குக்கே பார்த்துட்ருப்பான். அப்படியே ஒரு மாரி பார்த்துக்கிட்டு அப்படியே ரசிச்சிட்ருப்பான். அப்புறம் ஒரு இதுக்கு மேல, "டேய் என்னடா பண்ற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவனே திட்டிக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, மறுபடியும் அவனோட ஒர்க்க பார்ப்பான் பார்ப்பான். இப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகும். இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு வெளியே போயிருவான். ஏன்னா அவனோட ஒர்க் முடிஞ்சிருக்கும் வெளியே போயிருவான். இந்த சைடு ஜிமின் தான். ஸோ அவனோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருப்பான். இப்படியே ஈவினிங் ஆகும்டா. இப்போ ஈவினிங் ஆனதுக்கப்புறமேட்டு ஜங்குக் என்ன பண்ணுவான், அப்படியே வெளியே தான் வந்து உட்காந்துருப்பான். ஏன்னா வந்துட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, 34 ஹவர்ஸும் நீ வந்து ஜிமின் கூட தான் இருந்தாகணும். அவன் எப்போ கிளம்புறானோ அப்போ தான் நீ கிளம்பணும். எல்லாம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்களா. அதனால வெயிட்டிங் இதில் வந்துட்டு நம்ம ஜங்குக் உட்காந்துருப்பான். இந்த சைடு ஜிமின் தான் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறதுக்கு நைட்டு வந்து ஒரு 8:00 ஆயிருக்கும். இப்போ அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே கிளம்பியிருப்பாங்க 7:30க்கெலாம். 7:00லேயே கிளம்பியிருப்பாங்க. இந்த சைடு ஜிமின் இப்போ தான் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா அங்கே நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி க்யூட்டாக அப்படியே ஃபேஸ் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த டோர் அந்த எப்படின்னா அந்த சேரில் அப்படியே சாஞ்ச மாதிரி சாஞ்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பான். இப்போ இந்த சைடு ஜிமின் தான், இவன் என்ன பண்ணுறாங்க, டைம் 8:00 ஆச்சு இன்னும் கிளம்பாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அப்படியே வந்துட்டு ஜங்குக் பக்கத்தில் தான் போவான். "ஓய் ஓய்" ஒன்றுமே கேட்காது. ஏன்னா ஜங்குக் நல்லா தூங்கிட்டுருப்பான். அவன் வாய்ஸ் அவன் எப்படி தூங்கிட்டுருப்பான்னா, ஆன்னு ஒரு மாதிரி பவுட் பண்ண மாதிரி அப்படியே ஆன்னு தூங்கிட்டுருப்பான். இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்க ஒரு ஒரு 30 செகண்டா ஸோ ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி பார்ப்பான். ஜங்குக்கோட ஐஸு, நோஸு, இந்த மவுத்து ஆன்னு தூங்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பான். பார்த்துட்டு அவன் அறியாமலே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். "என்ன இது?" அப்படின்ட்டு. "ஜங்குக்" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சவுண்ட் விடுவான். சைடு ஜங்குக் தான், பஸ் 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 என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி இந்த தூக்கத்துலேருந்து எழுப்புனா எப்படி ஒரு மாதிரி அந்த மாதிரி ஏஞ்சி நிற்பான். இப்போ, "என்னாச்சு? நீ ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க? நீ வீட்டுக்கு கிளம்பலையா?" "பாஸ், நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் கூட தான் போகணும், உங்கள் கூட தான் வரணும்னு." "ஓ, அப்போ என்னை வந்து நீங்கள் கூப்பிட்ருக்கலாம்ல." "இல்லை பாஸ், நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அதனால தான் கூப்பிடல." "இங்கே பார், 7:00 மேலே ஆயிடுச்சுன்னா நீயே வந்து என்னை கூப்பிடு. ஸோ எனக்கு வந்து நான் ஒர்க்குன்னு வந்துட்டா நான் யாரையும் எதுவும் கண்டுக்க மாட்டேன். முன்னாடி டைமை கூட பார்க்க மாட்டேன். புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இந்த சைடு ஜங்குக்கும், "ஓ,
ஓகே, ஓகே, ஓகே பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்ணுவான், ஸோ அப்படியே கிளம்புவான். இந்த சைடு ஜிமினும் கிளம்புவாங்க. ஏன்னா ஜங்குக் வந்து ஜிமின் வீட்டுக்கே வந்திருப்பான்டா. ஸோ அவங்க அந்த பாடிகார்ட் சொல்லி ஜங்குக்கோட லக்கேஜ் எல்லாமே ஜிமின் வீட்டில் கொண்டு வந்து வைக்க சொல்லியிருப்பாங்க. இந்த சைடு ஜிமினும் ஜங்குக்கு தான் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த சைடு ஜிமின் தான் வந்த உடனே அங்கே போயிட்டு அங்கே வந்து அங்கே வே என்ன அந்த மெய்டுலாம் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ ஜிமின் என்ன பண்ணுவான்னா, அவன் பாட்டுல அவன் ரூமுக்கு போவான். இந்த சைடு ஜங்குக்கு தான் அப்படியே நின்னுக்கிட்டே இருப்பான். ஒரு மாரி இப்ப கொஞ்ச தூரம் போயிட்டு, ஸோ ஜிமின் என்ன பண்ணுவான், அப்படியே டக்குன்னு டர்ன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அங்க ஜிமின் தான். ஒரு மாரி கியூட்டா அப்படியே ஒரு மாரி அப்படியே ஹெட் டவுன் பண்ணிட்டு நின்னுட்டுருப்பான். "ஏன் நிக்கிற? போய் சாப்பிட்டு போய் படு." "இ இ இல்ல பாஸ், என் ரூம்." அந்த ரூமு தான். "ஓ ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஜிமின் வந்து ரூமுக்கு போயிருவான். இந்த சைடு ஜங்குக் தான். அப்பா! ஆள் எப்படி இருக்கான் பாரு. ஆன்ட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஃபுட் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். அந்த ஆன்ட்டி அவங்க மெய்டும் சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபுட் எடுத்து வைப்பாங்க. ஸோ ஃபுட்டு சாப்பிட்ட உடனே இந்த பக்கம் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஆன்ட்டி டேஸ்ட்டாக இருக்குது. வாவ்! நான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. என்னப்பா சொல்கிற? ஆமாம் ஆன்ட்டி, நான் வந்து ஆர்கனைசேஷனில் தான் வளர்ந்தேனா. ஸோ அங்கே இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டு காலேஜெலாம் படிச்சுட்டு சின்ன சின்ன இந்த பார்ட் டைம் ஜாப் தான் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ கிடைக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதே இல்லை ஆன்ட்டி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ ஸ்வீட், செம்மையாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு வந்து பாராட்டுவான். இந்த சைடு அந்த மேடு தான், அட போப்பா நீ வேற, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து வைப்பாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் சிரிச்சுட்டே ஸ்மைல் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஸோ அவங்க ரூமுக்கு போயிடுவான். போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் போச்சுன்னு விடுவான். அப்பாடா! இதுக்கு தான் சொன்னாங்களாட்டுது. நான் கூட 2,00,000 வாயை பொளந்துட்டு வந்துட்டேன். இப்போ தானே தெரியுது இதில் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு. ஐயோ! டேய் இந்த மாதிரி எம்டிலாம் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லைடா. அவன் ஒர்க்கு முடிச்சா 6 மணிக்கு 5 மணிக்கெலாம் கிளம்பி போயிடறானுங்க. இவன் என்னடானா 10 மணிக்கு வீட்டுக்கு வரான். இதுக்கு மேலே நான் வந்து மார்னிங் ஏந்திரிச்சு நீ இவனுக்கெல்லாம் வேற நான் போய் ரெடி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுவான், புலம்பிகிட்டே அப்படி என்ன பண்ணுவான், அப்படியே படுத்து தூங்கிடுவான்டா. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும், இன்றைக்கி ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக தான் தூங்கியிருப்பான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆகுது. இந்த சைடு ஜங்குக்கு என்ன பண்ணுவான்னா அலாரம் வச்சுட்டு தான் படுத்திருப்பான். எப்படின்னா அவன் ஹெட்டுக்கிட்ட 2 இந்த 2 சைடு ஹெட்டுட்டு இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 காலுக்கிட்ட 2 வச்சுட்டு படுத்து தூங்குவான். ஸோ அந்த அலாரம் அவ்வளோ சவுண்டு கேட்கும்டா. எப்படின்னா அந்த வீடே அதிர்ற அளவுக்கு அந்த சவுண்டு கேட்கும். இந்த சைடு ஜங்குக் தான் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டான், வேன்னு தூங்கிட்டு இருப்பான். கீழே இருக்கவங்க மேடுங்க பாடிகார்டு எல்லாருமே ஒரு மாதிரி என்னடா சவுண்டு இது அந்த ரூம்லேருந்து அப்படி வருதுன்ட்டு ஸோ எல்லாமே வந்து ஜங்குக் ரூமாக தான் பார்ப்பாங்க. இந்த சைடு ஜிமினுக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்ன சவுண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, அப்படியே அவனே தூக்கத்துலேருந்து அப்படியே ஏஞ்சிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வருவான். பார்த்தா அங்கே ஜங்குக் ரூமில் தான் அவ்வளோ சவுண்டு கேட்கும். இடியட், என்ன சவுண்டு இது இவ்வளோ கேட்குது, ஆஃப் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ணுவான், டோரை தட்டுவான். ஸோ டோரே ஓப்பன் ஆகாது. இந்த சைடு ஜிமின் தான் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா அங்கே நம்ம ஜங்குக் தான் அப்படியே குப்பரிக்க படுத்துட்டு ஷர்ட்லெஸ்ஸாக அப்படியே குப்பரிக்க படுத்து தூங்கிட்டு இருப்பான். இந்த சைடு 2 அலாரம், இந்த சைடு 2 அலாரம், காலத்தில் 2 அலாரம் அடிக்கும். சைடு அதெல்லாம் ஜங்குக்கு எதுவுமே கேட்காது, தூங்கிட்டு இருப்பான். இந்த சைடு ஜிமின் தான் வந்துட்டு அந்த அலாரத்தெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மாதிரி கோவமா ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த சைடு ஜிமின் ஜங்குக் தான், யாருடா நீ சொன்னா ஜங்குக் ஜங்குக்குன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த பக்கம் சும்மா தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ ஒரு அழகான ஒரு சவுண்ட் எஃபெக்டில் நான் தூங்கிட்டுருக்கேன், அந்த சவுண்டு கூட இப்போ காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவான்னா ஜங்குக் அப்படியே தூக்கத்துலேயே புலம்பிட்டு அப்படியே தூங்குவான். இந்த சைடு ஜிமின் தான், என்ன சவுண்டு எஃபெக்டா, அது நல்லா இருந்துச்சா, ஓ அப்படின்ட்டு என்ன பண்ணுவான்னா ஸோ போயிட்டு ஜங்குக்கோட அந்த முதுகில் சப்புன்னு ஒரு அடி கொடுப்பான்டா. இந்த சைடு ஜங்குக் தான், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி உட்காருவான்.
உட்காந்தா முன்னாடி ஆப்போசிட்டில் நம்ம ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி இப்படியே முறைச்சிக்கிட்டு நின்றுட்டுருப்பான், ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு. சைடு ஜங்குக் தான், பாஸ் பாஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னாச்சு பாஸ், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி திணறுவான். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். இப்போ தான் ஜங்குக் டக்குன்னு ஏஞ்சி நின்றுக்கிட்டு, பாஸ் சொல்லுங்கள், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் என்ன பாஸ் பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ஓ, என்ன சவுண்டு இதெல்லாம், என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே ஜிமின் ஹேண்டை காட்டுவான். இப்போ ஜங்குக் தான் என்னத்தை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தா நான் சுற்றி அந்த அலாரம் அந்த இது இருக்கும். இதை பார்த்தோன்னே ஜங்குக் தான், ஆச்சி, ஐயோ சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஜங்குக் அப்படியே டைமை பார்ப்பான். பார்த்தா 8 o'clock. நான் சாரி 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 பாஸ், நான் உங்களை நேரமாக ஏந்திரிச்சு எழுப்பணுன்னு தான் அலாரெல்லாம் வச்சுட்டு படுத்தேன். ஆனால் நீ நல்லா தூங்குற, ஆனால் இங்கே இருக்கவங்களோட எல்லா இதுவுமே கெடுத்துட்ட. எதுக்கு இவ்வளோ? ஐயோ, என்ன ஜங்குக் இதெல்லாம்? சாரி பாஸ், உங்களை சீக்கிரம் எழுப்பலான்னு தான் அலாரம் வச்சுட்டு படுத்தேன். ஆனால் டயர்டில் நான் தூங்கிட்டேன். அது எப்படி ஜங்குக் இவ்வளோ சவுண்டு வருது? ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற நானே ஏஞ்சி உன் ரூமுக்கு வந்துட்டு, ஆனால் நீ அப்படி தூங்குற. சாரி பாஸ், ஏதோ டயர்டில். போய் எல்லாம் ரெடி பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இப்போ ஜங்குக் தான், ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பென் பண்ணி பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுவான்னா டக்குன்னு ஓடுவான். ஜங்குக் பாஸ், ஷர்ட்டை போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இப்போ தான் ஜங்குக்கு அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணி பார்ப்பான், ஷர்ட்லெஸ்ஸாக இருப்பான். இப்போ டக்குன்னு ஹேண்டை மறைச்சிட்டு சாரி பாஸ், நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், டக்குன்னு வந்துட்டு அவன் ஒரு பனின் மாதிரி இருக்கும்னு அதை எடுத்து வேர் பண்ணிக்கிட்டு ஸோ என்ன பண்ணுவான்னா ஜிமின் ரூம்குள்ளே தான் போவான். ஸோ என்ன பண்ணுவான்னா போய் பார்த்தா அங்கே ஜிமின் ரூம் அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படியே உள்ளே போனதுமே ஆன்னு வாயை பழகிட்டு பார்ப்பான். ஆத்தி, எவ்வளோ பெரிய ரூமு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். இப்போ ஜிமின் உள்ளே வருவான். என்ன பண்ணுற? சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அவன் குளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வைப்பான். அதெல்லாம் தப்பாக எடுத்து வச்சிருவான்டா. ஸோ என்னென்னா ஈவினிங் ப்ரஷ் பண்ணுறதுல பேஸ்ட்டு போட்டு வச்சுருப்பான். அந்த சோப்பு யூஸ் பண்ணுறது, அந்த ஃப்ளேவர் எல்லாமே மாற்றி வச்சுருப்பான். இன்சைடு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துவான். சைடு பாஸ், என்னாச்சு என்ன பண்ணிகிட்ருக்க? அங்கே தான் தெளிவாக மேனேஜர் சொல்லியிருப்பாங்கல்ல, இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன், இதுதான் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. என்ன இதெல்லாம் மார்னிங் யூஸ் பண்ணுறதுல ஈவினிங் யூஸ் பண்ணுறதுல ப்ரஷ் போட்டு வச்சுருக்கேன், என்ன பண்ணுற? சாரி பாஸ், ஏதோ ஒரு பதத்தில். இங்கே பார் என்ன பார், இது மார்னிங் யூஸ் பண்ணுற நான் ப்ரஷ், இது ஈவினிங் யூஸ் பண்ணுற ப்ரஷ், இதுதான் நான் யூஸ் பண்ணி குளிப்பேன், இதை தான் இப்படி பண்ணணும், இவ்வளோ ஹீட்டில் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். ஸோ எல்லாமே வந்துட்டு அப்படியே நல்லா சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு ஜங்குக் தான், இதெல்லாம் நான் எதுக்குடா பண்ணணும், இதை கூட நீ பண்ண மாட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு அப்படியே பேந்த முழிச்சிட்ருப்பான். இந்த சைடு ஜிமின் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஜங்குக் ஓகே பாஸ் அப்படின்னு நிற்பான். இந்த சைடு ஜிமின் தான் ஜங்குக்கு பார்த்து முறைப்பான். இந்த சைடு ஜங்குக் தான், என்னாச்சு பாஸ்? கிளம்பு, நான் ஃப்ரெஷ் ஆகணும், இதை கூட சொன்னால் தான் போவியா? சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா ஜங்குக்கு வந்து வெளியே வந்துடுவான். இந்த சைடு ஜிமின் தான் டோர் வேகமாக லாக் பண்ணுவான். இந்த சைடு ஜங்குக் தான், ஆத்தி என்ன இவன் இவ்வளோ கோவப்படுறான்? தெரியாமல் தானே பண்ணிட்டேன், வேணும் ஒருத்தனை இப்போ சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே கொய்யால, இப்படி திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணுவான். பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுவான்னா அடுத்தது என்ன பண்ணணும், கரெக்ட், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா ஸோ போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கலாம். அதெல்லாம் கரெக்டாக பக்காவாக எடுத்து வச்சிடலாம். ஸோ ஒரு இது மாதிரி இருக்கும், அது போய் ஓப்பன் பண்ணால் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் பார்த்தா அதில் ஜிமினோட இன்னவர் எல்லாமே இருக்கும். இந்த சைடு ஆத்தி, ஒருத்தனுக்கு இவ்வளோ இன்னவரா, எவ்வளோ இருக்கு டேய், நானாக 2 மாற்றி போட்டுட்ருக்கேன்டா, நீ என்னடா டஜன் கணக்கில் வச்சுருக்க?
அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்ருப்பான். இந்த சைடு ஜங்குக்கு என்னவா இருக்கும், எல்லாம் புதுசு புதுசாக இருக்குது, இந்த மாதிரி மாடல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இப்படிலாம் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருப்பான் ஜங்குக்கு. இப்போ ஜிமின் தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரான். இந்த சைடு ஜங்குக் தான் என்ன பண்ணுவான், டக்குன்னு அதை எடுத்துலாம் க்ளோஸ் பண்ணுவான். ஒரு மாதிரி பண்ணிகிட்ருப்பான். அவன் க்ளோஸ் பண்ணலான்னு பண்ணுறப்ப ஸோ அங்கே இருக்கிறது எல்லாமே கீழே வந்துடும். இந்த சைடு ஜங்குக் தான், ஐயோ இதுங்களும் சளி பண்ணுதே, அவன் வேற வரானே, இதுக்கு இன்னும் என்ன கற்றுறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டே அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஜிமினை தான் பார்ப்பான். இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு இடுப்பில் ஒரு டவல் மட்டும் தான் வேர் பண்ணியிருப்பான். ஜங்கு என்ன பண்ணுற நீ, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ கிளம்பாம? சாரி சாரி பாஸ், உங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். சொல்லிவிட்டு ஸோ வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா அப்படியே கீழே பார்ப்பான். ஜிமினை என்ன பார்க்குறான்னு கீழே பார்த்தா ஜிமினோட இன்னவரெல்லாம் கீழே கிடக்கும். சைடு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்ன இதெல்லாம்? அது இல்லை பாஸ், அதெல்லாம் எடுத்து வச்சேன். ஸோ இது என்னன்னு தெரியலன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தேன். ஸோ அங்கே என்ன இருந்தது எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்து வச்சேன், எல்லாம் கீழே விழுந்துருச்சு பாஸ், சாரி. கடவுளே, நீ கிளம்பு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இல்லை பாஸ் பரவாயில்ல நான் எடுத்து வைக்கிறேன். நீ கிளம்பு நான் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொன்னேன். இல்லை பாஸ் நான் தான் தப்பு பண்ணேன், நானே எடுத்து வச்சுறேன். கிளம்பு ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிமின் கற்றுவான். இப்போ ஜங்குக்கும் என்ன பண்ணணும் அப்படியே பவ் பண்ணிவிட்டு சாரி பாஸ் சாரி, நான் தெரியாமல் பண்ணேன், வேணும்னு எதுவும் பண்ணல, தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுவோன்னா அப்படியே பவ் பண்ணிவிட்டு பேக் சைடில் அப்படியே பின்னாடி வரைக்கும் போய் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணி வெளியே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுவான். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு ஜிமின்னு பார்த்தா, ஐயோ என்னடா பண்ணுற நீ அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமின் ஒரு மாதிரி புலம்புவான். புலம்பிட்டே ஸோ என்ன பண்ணுவான், அப்போ தான் அவனோட பாடி பார்ப்பான். ஸோ அவன் வந்து டவல் மட்டும் தான் வேர் பண்ணியிருப்பான். அடச்சி இப்படியாடா வந்து நிற்பான் அவன் முன்னாடி, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஜிமின் வந்து ஹெட் அப்படியே ஒரு மாதிரி அடிச்சிக்குவான். சைடு ஜங்குக் தான் ஸோ டோரை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துருப்பான்ல, இந்த பக்கம் வந்துட்டு தலையிலே அவனே அடிச்சிக்கிறான். ஐயோ 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 அவரை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு, ஐயோ ஒரு ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துட்டு ஆள் எப்படி இருக்காரு போகிற, அப்படி பல அப்படியே தேங்காய் பால் மாதிரி இருக்காரு, என்னம்மா கலரு. ஆனால் என்ன அந்த மூஞ்சில் சிரிப்பை மட்டும் பார்க்க முடியல. ஆள் பார்க்க நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கிறான் தான்டாப்பா. ஆனால் பாரு பாடியில் அப்படியே கட்ஸ் வச்சுட்டு எப்படி இருக்கான்னு. ஜிம்முக்கு போவானாட்டுது. எவ்வளோ பெரிய ஆள் ஜிம்முக்கு போகாமல் இருப்பானா என்ன? அப்படியே ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அவனோட பாடி பார்ப்பான். பார்த்துட்டு நாமளும் நல்லா தான் இருக்கிறோம், கட்டு மஸ்தானாட்டம், அவன் மட்டும்தான் இப்படி இருக்கானா, நீ அழகந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அவனோட ரூமுக்கு போயிடுவான். போயிட்டு அவனுக்கு குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு வெளியே வருவான். வந்தால் இந்த பக்கம் ஜிமினும் சரின்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படியே வெளியே வருவான். வந்து பார்த்தா அப்படியே 2 பேருமே அப்படியே ஒரே மாதிரி தான் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வருவாங்க. இந்த சைடு வந்துட்டு ஹாய் ஆண்டி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுவான், அப்படியே க்யூட்டாக வந்துட்டு அவங்களுக்கு குட் மார்னிங் வைப்பான். இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பான். குட் மார்னிங்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுவாங்க அவங்களும். அவங்க சிரித்து நம்ம ஜிமினே பார்த்ததில்ல ஆன்னு பார்ப்பான் ஜிமின்னு. இப்போ ஃபுட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே எடுத்து வைப்பாங்க. இப்போ எங்கள் ஜிக்கு 2 பேருமே தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கடா. இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருப்பான். இந்த சைடு ஜங்குக் தான், ஆண்டி ஃபுட்டு சூப்பர் ஆண்டி, நைட்டு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அச்சோ நான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நல்லா குண்டு புசுன்னு ஆயிரும் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சாப்பிட்றான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கை பார்த்து மறைக்கிறான். இப்போ ஜங்குக் தான் அச்சே ஐயோப்பா இந்த அரகனேட்டு இருங்கக்கா, நாம தெரியாமல் பேசிட்டோமே, சரி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட்டாக சாப்பிடுவான். இப்போ தான் ஜிமினே நோட் பண்ணுவான், அந்த ஃபுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட இவன் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா ஏதாவது செம்ம ஆட்டிடியூட் இல்லை, அதனால எதுவுமே சொல்ல மாட்டார். சைடு ஜங்குக்கும் ஜிமின் தான் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறப்ப ஜிமின் என்ன பண்ணுவானா, அப்படியே அந்த மெய்டை பார்த்துட்டு ஆண்டி பாஸ் ஃபுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் கிளம்பி போயிடுவான் ஜிமின். இந்த சைடு மேடு தான் அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ அவங்களுக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக இன்னொரு மேடு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு
அக்கா இப்போ ஜிமின் பாஸ் என்ன சொல்லிட்டு போனாங்க? அதான்டி எனக்கும் ஒன்றும் புரியல. அவங்க என்னை பாராட்டிட்டு தானே போனாங்க. ஆமாக்கா. எப்படிக்கா? அதான்டி எனக்கும் தெரியல. அச்சோ நம்ம பாஸா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மேடெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டோரி எப்படின்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய். நேற்று முன்னிரவில் திலவு மடியில் காற்று நுழைவதேனோ உயிர் கலந்து கலித்திருந்தேன். இன்று விண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதேனோ மனம் கலங்கி புலம்புகிறேன். கூந்தல் நெளிவில் ஏழில் கோலச்செறிவில் கூந்தல் நெளிவில் ஏழில் கோலச்செறிவில் கர்வம் அழிந்ததடி என் கர்வம் அழிந்ததடி.